தமிழ் ஜூனியர் டிக்டேஷன். ரெடி, ஸ்டார்ட். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மேதகு ஆளுநர் பேருரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு என்னுடைய கருத்துக்களை எடுத்துச் சொல்ல வாய்ப்பளித்த தங்களுக்கு என் இதயம் கனிந்த நன்றியினை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். விவாதத்தில் எனக்கு முன்பாக உரையாற்றிய உறுப்பினர்கள் பலரும் நல்ல பல கருத்துக்களை வழங்கியிருக்கிறார்கள். நானும் எனது பங்கிற்கு சில ஆலோசனைகளை அரசிற்கு உதவியாக வழங்கலாம் என்று கருதுகிறேன். மக்கள் நல திட்டங்கள் பலவற்றை உள்ளடக்கிய ஆளுநர் உரை பெரும் வரவேற்பினை பெற்றுள்ளது என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. இதில் தெரிவிக்கப்பட்டுள்ள திட்டங்களுக்கு செயல் வடிவம் கொடுக்கும் வகையில் அடுத்து வரவிருக்கிற நிதிநிலை அறிக்கையில் நிதி ஒதுக்கீடு தாராளமாக இருக்குமென்றும் நான் உளப்பூர்வமாக நம்புகின்றேன். இந்த அரசை பொறுத்தவரையில் இதற்கு முன்னர் வெளியிட்ட அறிவிப்புகளையெல்லாம் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றி தந்து மக்கள் மனம் மகிழும் வகையில் நடந்து கொண்டிருப்பதே என்னுடைய நம்பிக்கைக்கு காரணமாக அமைகிறது என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லாமல் இருக்க முடியாது. மருத்துவமனைகள் பல இடங்களில் அமைக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் உரிய அடிப்படை வசதிகளை கொண்டதாக இல்லை என்பதை நான் சொல்லும்போது அதற்கு மறுப்பு இருக்காது என்றே கருதுகின்றேன். எனவே உடனடி தேவை என்கிற வகையில் அம்மருத்துவமனைகளுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து மருந்துகள் எப்போதும் தட்டுப்பாடில்லாமல் கிடைத்திட ஆவன செய்ய வேண்டுமென்று இந்த நேரத்தில் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். தரம் உயர்த்தப்படாத ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தேவைக்கேற்ப மருத்துவமனைகளாக மாற்றப்பட வேண்டும் என்றும் நான் வலியுறுத்த ஆசைப்படுகிறேன். பள்ளிகள் மாணவ செல்வங்களுக்கு கல்வியை போதிக்கும் அதே நேரத்தில் நன்னடத்தையையும் கற்றுத்தரும் இடங்களாக உள்ளன என்றால் அது மிகையாகாது. பயிற்சி பெற்ற ஆசிரியர்களை அதிக அளவில் நியமித்து எந்த பள்ளியிலும் ஆசிரியர் பற்றாக்குறை என்பதே இல்லை என்கிற நிலையினை உருவாக்கிட அரசு தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். ஏழை எளிய மக்களுக்கு பயன் தரக்கூடிய மக்கள் நல திட்டங்களுக்கு முன்னுரிமை என்று அறிவித்துள்ளது உள்ளபடியே
பாராட்டுக்குரிய அம்சமாகும். தஞ்சாவூர் மாரியம்மன் கோவில் தெருவில் உள்ள குகன் நிறுவனத்தார் மதுரை மேலமாசி வீதியில் உள்ள வாணி வணிக நிறுவனத்திற்கு எழுதிய கடிதம். அன்புடையீர், வணக்கம். தங்களது கடிதமும் அதனுடன் இணைக்கப்பட்ட படங்களுடன் கூடிய விலைப்பட்டியல் மற்றும் தங்களது நிறுவனத்தில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் பற்றிய விளம்பர சுவரொட்டிகளும் கிடைக்கப்பெற்றன. மிக்க நன்றி. எங்களது நிறுவனத்திற்கு தேவைப்படும் பொருட்கள் அனைத்தும் தங்களது நிறுவனத்தில் தயாரிக்கப்படுகிறது என்பதை அறிந்து மிக்க மகிழ்ச்சியடைகிறோம். தங்களது விலை பட்டியலில் பக்கம் 20 மாதிரி தேவைப்பட்டால் அனுப்பி வைப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே எங்களுக்கும் சில மாதிரிகளை அனுப்பி வைத்தால் எங்களது தேவைக்கு ஏற்ற வகையில் அவைகள் உள்ளனவா என்பதை சரிபார்த்து அதன் பின்னர் எங்களது தேவைக்குரிய விபரங்களை தெரிவிக்கிறோம். ஆவன செய்யவும். தங்கள் நம்பிக்கையுள்ள